போயிடும். ஏதோ அடிக்கிறாரு போல பிரவீன் அப்பா. கொசு அடிப்பாங்க. ஓ ஆமாம் ப்ரோ, ஒன்று கவனிச்சிங்களா? ரஜினிகாந்த் எங்க போனாலும் கொசு பேட் எடுத்துட்டு போவார். ஏன்டா? ஆமா, அது வந்து சொல்றானோ அந்த மாதிரி. அவர் எங்க இருந்தாலும் அவர் பக்கத்துல ஒரு கொசு பேட் இருக்குமா. வெளில போனாலும் எங்க போனாலும் அந்த கொசு பேட் வச்சிருப்பாராம். ஏன்னா அவர் ஹெல்த் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக. ரீசெண்டா பார்த்தேன் நான். அதுக்கு ஓடமாஸ் தடை அவரு தெரியல என்ன, ஆனா ஒரு கொசு பேட் இருக்கு அவர்கிட்ட எப்போதுமே. சரி அதை விடுங்க, ஏதோ வாத்தி தானே. இப்ப என்ன ட்விட்டர்ல இருந்தே போட்டா இல்ல? சரி, அதனாலதான் சூப்பர் ஸ்டார் வச்சிருக்கேன். இல்ல இல்ல, அதுக்கு இல்ல. இது 2 நாள் முன்னாடி நான் பார்த்தது, ட்விட்டர்ல தான் பார்த்தேன். தனுஷ் வந்து அவரோட அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து பிக் தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்காரு, ஒரு ஹார்ட். இது வந்து வணக்கமா இல்ல என்ன சிம்பிள்? ஹைஃபையா? வணக்கம் 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 இல்ல, இது ஒரிஜினல் மீனிங் வந்து ஹைஃபையா. ஹைஃபை 2 பேர் இப்படி தட்டுவோம் இல்ல? 2 பேர் தட்டுறது வேறடா. ஆனா அப்படிதான் சொல்றான். சரி விடுங்க, நம்புறானுங்க. வணக்கம் தான் அது. வணக்கம்னா எப்படி இருக்காது? வணக்கம்டா இப்படிதானே இருக்கு. வணக்கம் தான் அது. நீங்க பாருங்களேன், 2 கை இப்படி தட்டுது, நீங்க வைங்கண்ணா இப்படி பண்ணுது. இப்படி இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு? இது வணக்கம் மாதிரி தானே இருக்கு. ஹைஃபை இது. அது 2 டிஃபரெண்ட் கைன்றத காமிக்கலையே, 2த்துக்கும் ஒரே இதுல இருக்கு. ஓகே, உள்ள போயிட்டா? போ 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 போயிடுங்க. இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, வாவாத்தி சாங் வந்து தனுஷோட வெர்ஷன் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, எப்போதுமே அவர் படத்துல ஒரு தனுஷ் வெர்ஷன் சொல்லிட்டு தனியாவே ஒண்ணு விட்டுறாங்க ஏதோ ஒரு பாட்டுக்கு. சோ கண்டிப்பா இந்த பாட்டு எங்களை 2 பேருக்குமே இல்ல, நிறைய பேருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ இந்த ஸ்பெஷல் வீடியோவை ஒரு ரியாக்ஷன் ரிவ்யூ மாதிரி பண்ணலாம். ரியாக்ஷன் பண்ண போறோம், வேற வழி இல்ல. கொஞ்சம் சவுண்ட் இது கம்மி பண்ணி வச்சிருக்கேன். ஆடு ஓடுது. ஆமாக்கா, டக்குன்னு வந்துடுறதப்பா. சவுண்ட் ஃபுல்லா ஆகிட்ட, லைட்டா. ஓகேவா? பாதி வச்சிரு. ஓகே, கொஞ்சம் வை, இன்னும் கொஞ்சம். கேக்குமா? கேக்கும். வெங்கட் அட்லூரி. கண்டிப்பா மியூசிக்ல சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, மியூசிக்ல சேஞ்ச் இருக்காது. லிரிக்ஸ் மட்டும் அந்த ஆடியோ லான்ச்ல போட்ட மாதிரி மாத்தி போட்டிருப்பாரு. பைட் தனுஷ். காதல கந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒருதல காதல கந்த. ப்ரோ, இந்த சீன் இருக்கா என்ன படத்துல? நீதான் பாத்துட்ட, உனதான். நீங்க பாக்கலையா? இதெல்லாம் இல்ல, இந்த சாங்கே வராது, இந்த வெர்ஷன் வராது. அந்த வெர்ஷன் வரும், இந்த வெர்ஷன் வராது. இந்த மாதிரியும் வராது. ஓகே ஓகே, மேபி எடுத்துருப்பாங்க, டெலீட் பண்ணிருப்பாங்க. ராசாத்தின்னு போட்டிருக்காங்க. ஆமா, அதானே லிரிக்ஸ்ல இது வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா, அது மட்டும் தான் இருக்கும். அள்ளித்தர ராசாத்தி, அள்ளித்தர ராசாத்தி, அவ்வளவுதான். ஜிவி பிரகாஷ் குமார் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்றாருன்ற விட ஒயிட் தனுஷ் செமையா பண்றாரு. கரெக்டா அந்த டியூனுக்கு பிடிக்கிறாரு பாத்தியா? இல்ல, நான் வந்து பொதுவா சொல்றேன், ஆல்பம் சொல்றேன். ஆமா, நடிக்கிறத நல்லா பண்ணாலும் இந்த படத்துல எல்லா ஆல்பமும் ஹிட் ஆகல இல்ல. சரி, இந்த ஆல்பத்துல எல்லா பாட்டும் ஹிட் ஆகல இல்ல. அதுவும் கரெக்ட் தான். அது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல. அவர் அந்த ஆக்டிங் பண்றதால
ப்ரோ ஒரு டவுட், என்னது இது துண்டு மாதிரி போட்டிருக்கிறது? தெரியல, அது ஏதோ போட்டிருக்காரு, ஏதோ இது மாதிரி பாராட்டி இருக்காங்க போல இருக்கும், அதோட அதோடய பாடுறாரு. நல்லா இருக்கு சாங், நல்லா இருக்கு. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அவங்க ஸ்வேதா மோகன் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலுன்னு இழுப்பாங்க கொஞ்சம். இது டி வெர்ஷன் தானே, இதுல வந்து அந்த அளவு நுவான்சஸ்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல நுவான்சஸ்லாம் பண்ணாம அப்படியே ஃபெயில் அப்படின்னு முடிச்சிடுறாரு. அதான் ஃபிளாட்டா நல்லா தான் இருக்கு. குட் சாங். It's going to rule all our playlist for this. Right.